தசமி திதி. இந்த திதியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் ஒரு வெற்றியாளர்கள். இவங்க எப்பவுமே ஒரு தொழில் தொடங்கிறதுக்கோ, இல்லை ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கோ, இல்லை ஒரு ஒரு கல்வியில் சேர்க்குறதுக்கோ, இந்த திதியில் பிறந்தவங்க கையால் கொண்டு போய் கொடுத்து சேர்த்தா, அதில் அவங்க கையால் வாங்கி கொண்டு போய் சேர்ந்தா, அந்த அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியில் தான் முடியும். அதாவது தசமி தான் இருக்கிறதுலே சிறந்த திதிங்கிற அளவுக்கு அந்த திதி இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் தான் யார், தன்னுடைய இந்த பூமியில் நமக்கு என்ன பதவி, நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை, நமக்கு என்ன நம்ம சம்பாதிக்கிற பணம், புகழ், பேர், இது எல்லாமே இந்த தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்போ விஜயதசமின்றாங்க. விஜயதசமி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது அட்சய திருதையை பொருளாதாரத்தை குறிக்கும். விஜயதசமி கல்வியை குறிக்கும். அதாவது எந்த வித்தையையும் ஆரம்பிக்கிற நாள் விஜயதசமியாக இருந்தால் அந்த நாள் அவங்களுக்கு வெற்றிகரமான நாள்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றலை உருவாக்கி தரக்கூடிய திதி தான் இந்த தசமி திதி. அதாவது அந்த திதியில் செய்கிறதுங்கிறத விட அந்த திதியிலே பிறந்தவங்க ஒரு நாளும் ஓய மாட்டாங்க. அவங்களுடைய முயற்சியிலையோ, அவங்களுடைய உழைப்புலையோ, இல்லை அவங்களுடைய முன்னேற்றத்துலையோ அவங்க ஓய்வே இல்லாமல் போயிட்டே இருப்பாங்க, முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த திதி அப்படிப்பட்ட திதி. எந்த ஒரு இடத்துலையும் தன்னை சாதுரியமாகவும் வினயமாகவும் பிழைக்கக்கூடிய, தன்னை ஒரு புத்திசாலியாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தசமி திதியில் பிறந்தவங்க பெறுவாங்க. இவங்களுக்கு என்னென்னா, கொஞ்சம் எதுனாலும் டைம் டேபிள் போட்டு வேலை பார்க்கணும். இந்த நேரத்தில் இது பண்ணணும், இந்த நேரத்தில் இது பண்ணணும், இந்த நேரத்தில் இந்த காரியத்தை பண்ணணும், எல்லாமே டைம் டேபிளாக இருக்கும். அதாவது படிப்புலேருந்து தொழிலிருந்து கல்வியிலேருந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு டைம் டேபிள் எழுதி வைக்கிறது, டைரி எழுதுறது, இதெல்லாம் இவங்களுக்கு இந்த தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள். அப்புறம் காலத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. அதாவது இப்போ 8 மணி நேரம் டியூட்டின்னு சொல்கிறோம். அந்த 8 மணி டியூட்டியை கரெக்டாக வாட்ச் பண்ணி நம்ம இப்போ அந்த டியூட்டியை முடிச்சுட்டு வெளியே வரோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த காலம் தவறாமை, நேரம் தவறாமை, இது இந்த திதியில் பிறந்தவங்களுடைய அற்புதமான குணம். அந்த குணம் இருக்கிறதுனாலேயே இவங்க வாழ்க்கையில் இப்போ எந்த துறையில் போனாலும் அங்கே ஒரு வெற்றியாளர்களாக திகழக்கூடிய வாய்ப்பு இந்த தசமி திதியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க பெரும்பாலும் எதை செய்யணும் அப்படிங்கிறத சிறு வயதிலே முடிவு பண்ணிடுவாங்க. நான் இந்த மாதிரி ஆக போகிறேன், நான் இப்படி வரப்போகிறேன், இப்படி ஆக போகிறேன்றத டார்கெட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டார்கெட் பண்ணி வரக்கூடியவங்க தான் இந்த தசமி திதியில் பிறக்கிறவங்க. இவங்க இவங்களுடைய எல்லா டார்கெட்டுமே முடிகிற மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் தோல்விங்கிறது இருக்கவே இருக்காது. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காரியத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. காரியத்திலே கண்ணியம் சொல்லுவாங்கள்ல, காரிய புலி அப்படின்னு. காரியத்திலே கண்ணாக இருப்பாங்க. எந்த காரியத்தை இதை செய்யணுன்னா அதிலேயே தான் அந்த குறி தான் இருக்குமே தவிர வேறு சிந்தனைக்கு இவங்க போக மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு பொதுவாகவே வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் இதெல்லாம் சாதாரணமாக தேடாமையே டக்கு டக்குன்னு சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இதில் படிக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா, ஆரம்ப கல்வியிலேயே இவங்க அசாத்திய கல்வி, அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் கற்பூரம் மாதிரி பற்றிக்குவாங்க. அப்படியே டப்புன்னு பிடிச்சிக்கும். அவங்களுக்கு எது சொல்லி கொடுத்தாலும் மண்டையில் ஏறிடும். அந்த மாதிரி இவங்க தசமி திதியில் பிறந்தவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி கல்லூரியில் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அந்த மாதிரி தான். எது நம்ம எடுக்க போகிறோமோ அந்த சப்ஜெக்டை கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து அதில் ஒரு நல்ல ஒரு ரேங்க்கில் அவங்க ஒரு டிகிரியை பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் கல்விஸ்தானம் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்ததுன்னா, இவங்களுக்கு வித்யாஸ்தானம் பலமாக இருந்ததுன்னா இவங்க நிறைய டிகிரிகள் வாங்கி குவிக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்குது. ரெண்டாவது இந்த போட்டிகள், விளையாட்டு போட்டி, அந்த விளையாட்டு போட்டிகள், அப்புறம் வியாபார போட்டி, எந்த இதுனாலும் அந்த போட்டி போடுற மனப்பான்மை இவங்களுக்கு அதிகம். அதாவது போட்டி போட்டு ஜெயிக்கணும். ஓடுறதுனா கூட நாம் தான் முதல்ல வரணுன்ற அந்த முனைப்பு இவங்களுக்கு அந்த தன்முனைப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட திதியில் பிறந்தவங்க எல்லாமே அவங்க தன்னுடைய வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக நினச்சி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரெண்டாவது இவங்க வியாபாரிகளாக இருந்தால்
இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு மளிகை கடை வைக்கிறாங்கன்னா கூட அவங்களுடைய கணக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என்னென்னா இவ்வளவு போட்டால் இவ்வளவு கிடைக்குங்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவங்க தான். அதுக்கு தான் சொல்கிறேன், வினயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வினயத்தோட உச்சத்தில் இருக்கிற திதி தான் தசமி திதி. அப்போ இந்த திதியில் பிறக்கிறவங்களுக்கு வந்து வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒழுங்காகவும் கட்டமைப்போடையும் இருக்கும். ஒரு மனைவினா அந்த மனைவி இப்படி தான் இருக்கும், மனைவினா இப்படி தான் அமையணும், மனைவினா இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த குடும்பத்தில் கூட அந்த மனைவி வரைக்கும் இவங்க வந்து இவங்களுடைய ஆளுமை இருக்கும். மனைவி அதேமாதிரி குழந்தைகளை வளர்க்குற விதம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் அவங்க வந்து ஒழுக்கம் தவறியோ அந்த குழந்தைகளையும் அந்த ஒழுக்கம் இல்லாமையோ வளர்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பாங்க, இப்படி தான் இருக்கணும். அதான் சொன்னேன், டைம் டேபிள் போட்டு வாழ்கிறவங்க இந்த தசமி தேதியில் பிறந்தவங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போது இந்த இந்த லேவாதேவி இந்த இது பண்ணுறவங்க சிட் ஃபண்ட்ஸு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த தசமி தேதியில் பிறந்தாங்கன்னா அவங்கெல்லாம் அந்த அந்த தொழிலெலாம் பண்ணால் எங்கேயுமே கராராக வசூல் பண்ணி ஸ்ட்ரிக்டாக தொழிலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்ரி, மற்றபடி இந்த இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான துறைக்கெல்லாம் போனால் ஏன்னா இவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து இவங்க டேலண்ட்டு, வித்தை, இவங்க உழைப்பு இதை தான் நம்புவாங்களே தவிர மற்ற விதமான மேஜிக் விஷயங்களை விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவங்க வித்தைக்காரங்களாக இருப்பாங்க. அந்த வித்தைகள் வந்து இவங்களுக்கு தெரியும். அது எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அந்த வித்தைகள் தெரியும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசு உத்தியோகத்திலையோ இல்லை தனியார் உத்தியோகத்திலையோ இருக்கிற உத்தியோகஸ்தர்கள் வந்து இந்த திதியில் பிறந்திருந்தாங்கன்னா அதாவது வந்து ஒரு நாள் ஆப்சண்ட் இருக்காது. கரெக்டாக போய் கரெக்டாக வேலையை பார்த்துட்டு மேலதிகாரிகளே பயப்படுவாங்க. என்னடா அது இப்போ லீவே எடுக்காமல் ஒருத்தன் வாழ்ந்துட்டுருக்கானா, எதுக்குமே எவ்வளோ ஆனால் முக்கியமானதுக்கு எடுப்பாங்கன்னு வைங்க. ஆனால் பெரும்பாலும் அவங்களுடைய இது வந்து அட்டனன்ஸு வந்து எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாது. அவங்க கரெக்டான அட்டனன்ஸில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்கள நம்பி நீங்கள் ஒரு பொருளை கையில் கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த தசமி திதியில் பிறந்தவங்க இந்த இதெல்லாம் பண்ணலாம். இந்த நகையை அடமானம் வைக்கிற தொழில், அதாவது நகை அடமானம் பிடிக்கிற தொழில், அதெல்லாம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க அதில் பொறுப்பான ஆளுகளாக இருப்பாங்க. எங்கேயும் அது மிஸ் ஆகாது. அவங்கள நம்பி எதை வேணாலும் கொடுக்கலாம். அதாவது தசமி தேதியில் பிறந்தவங்க அந்த அடகு தொழில் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு பொறுப்பான ஒரு தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி காவல்துறை, இராணுவம், மருத்துவம், அந்த மாதிரி அந்த மாதிரியான தொழில்கள் எதுவாக சுய தொழில் இது எதுவாக இருந்தாலும் அதில் பொறுப்போடு இருக்கிறவங்க இவங்க. காவல்துறையிலையும் பொறுப்பாக இருப்பாங்கம்மா, இராணுவத்துலேயும் ரொம்ப கடமையே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. எந்த இடத்துலையும் கண்ணியமாக இருப்பாங்க, கட்டுப்பாடாக இருப்பாங்க. மெயினாக கடமையை செய்வாங்க, பலனை பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. கடமையை நல்லா ஒழுக்கமாக செஞ்சு இவங்க வாழ்க்கையில் இவங்களுடைய நோக்கமே வெற்றியாளர்களாக திகழ்கிறது தான். அதனால் இந்த தசமி தேதி பிறந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய சந்தர்ப்பங்கள் எது கிடைச்சாலும் அதை வந்து ஒன்றை கூட மிஸ் பண்ணாமல் வாழக்கூடியவங்க. நிறைய பேர் சந்தர்ப்பங்களை மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ போச்சே ஐயோ போச்சேன்னு கத்துவாங்க. அதெல்லாம் இல்லாமல் எந்த சந்தர்ப்பத்தையும் அதை தனக்கானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த தசமி திதிக்காரங்க பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பட்டம், பதவி, அவார்டு, ரிவார்டு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய திதி தான். இந்த திதியில் பிறந்தவங்க மிக மிக வெற்றியாளர்களாக திகழ்வாங்க. நன்றி.